Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 14 ப்ராபபிலிட்டி. சரிங்களா? லாஸ்ட் வீடியோல அதோட ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன்ஸ் சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். ப்ராப்ளம் 13 வரைக்கும் பார்த்திருக்கோம். சரிங்களா? ரைட். ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன் என்னங்க? Probability of the event. Okay, probability of the event E is number of favorable event divided by total number of outcomes. Okay, நம்ம என்ன favorable எடுக்கிறோமோ அந்த வேல்யூ total divided by outcomes. Okay, இதை தான் எடுப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? One card is drawn from a well shuffled deck of 52 cards. சரிங்களா? One card is drawn from a well shuffled deck of 52 cards. Okay. இப்போ classifications questions இருக்கு. Find the probability of getting. Okay. Find the probability of getting a king of red color. சரிங்களா? Second one, a face card. Third one, a red face card. And fourth one, the jack of hearts. Fifth one, a spade card. And the sixth one, the queen of diamonds. Okay, இதுதான் இங்க கொடுத்திருக்க ப்ராப்ளம்ஸ். ஓகே, முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கங்கறத ஹைலைட் பண்ணிப்போம். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மொத்தம் 52 கார்ட்ஸ். சரிங்களா? டோட்டலி 52 கார்ட்ஸ். அந்த 52 கார்ட்ல கிங் ஆஃப் ரெட் கலர் கண்டுபிடிக்கணும். அதோட ப்ராபபிலிட்டி ஃபேஸ் கார்டு, அதுல ஸ்பெசிபிக்கா ரெட் ஃபேஸ் கார்டு, ஜாக் ஆஃப் ஹார்ட், ஸ்பேட், குயின் ஆஃப் டைமண்ட்ஸ். சரிங்களா? ரைட். ஆனா நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி டோட்டலி 52 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பேக்ல வந்து 52 கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 52 கார்ட்ஸ் என்ன மாதிரி கிளாசிபிகேஷன்ஸ்ல இருக்கு? ஓகே, இந்த 52 கார்ட்ஸ் என்ன மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கு? எத்தனை கார்டு ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும்? சரிங்களா? அதை தான் நம்ம இங்க டிசைன் பண்ண போறோம். ஓகே, எஸ், இதுதாங்க இந்த 52 கார்ட்ஸோட கிளாசிபிகேஷன்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 52 கார்டுல 26 ரெட் கார்ட்ஸ், 26 பிளாக் கார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? 52 கார்டுல 26 ரெட் கார்டு, 26 பிளாக் கார்டு. ஓகே, இந்த ரெட் கார்டு 26 இருக்குல்ல, இதுல வந்து ரெண்டு கிளாசிபிகேஷன், ரெண்டா பிரியும். 13 கார்ட்ஸ். அந்த ரெட் கார்டுல 13 டைமண்டும் 13 ஹார்ட் கார்ட்ஸும் இருக்கும். ஓகே, 13 டைமண்ட் சிம்பிள் போட்ட கார்டும் 13 ஹார்ட் சிம்பிள் போட்ட கார்டும் இருக்கும். அதே மாதிரி பிளாக் செக்ஷனுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் ரெண்டா கிளாசிஃபை ஆகுது. ஒன்னு ஸ்பேடு, இன்னொன்னு கிளப். ஓகே, கிளப் கார்டு 13, ஸ்பேட் கார்டு 13 இருக்கும். இதுதாங்க டோட்டலி ஒவ்வொரு டிசைன்ல டைமண்ட்ல 13 கார்டு, ஹார்ட்ல 13 கார்டு, கிளப்ல 13 கார்டு அண்ட் ஸ்பேட்ல 13 கார்டு. ஓகே, டோட்டலி 4 டைமா இருக்கும் 13 கார்டு. ஸோ 4 into 13 will be 52 cards. சரிங்களா? ரெட்ல பாத்துட்டீங்கன்னா 26 கார்ட்ஸ் ஸ்பிளிட் ஆகி ஹார்ட் டைமண்டா இருக்கும். அதே மாதிரி பிளாக்ல பாத்தீங்கன்னா 26 கார்டு ஸ்பிளிட் ஆகி கிளப் அண்ட் ஸ்பேடா இருக்கும். ஸோ ஒன்னொன்னுலயும் 13 கார்டு. ஓகே, ரைட். அந்த 13 கார்டு எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. KQJ as A 2 3 4 etc up to 10. ஸோ இந்த நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 பிளஸ் KQJ சேர்த்து 13 கார்டு. ஓகேங்களா? ரைட். இதுல ஸ்பெசிபிக்கா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஃபேஸ் கார்ட்ஸ். ஓகே, ஃபேஸ் கார்ட்ஸ்னா ஒன்னும் இல்லைங்க, KQJ தாங்க. கிங், குயின், ஜாக், இதுதான் ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒன்னுலயும் பாத்தீங்கன்னா இதுல KQJ இருக்கும், KQJ இருக்கும். ஸோ ஒன்னுலயும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பேக்லயும். ஓகே, ஒவ்வொரு 13 செட்டப்லயும் KQJ இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸ் கார்டுன்னு டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க 3, இங்க 3, 6. ஸோ மொத்தம் 12 கார்டு. 4 3s are 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒன்னுலயும் 13 கார்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேஸ் கார்ட்ஸ்னு சொன்னோம்னா டோட்டலா 12 கார்டு இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ ரெட் கலர்ல 26 கார்ட்ஸ், பிளாக் கலர்ல 26 cards. Okay, red color 26 maybe can be splitted like diamond and heart. Okay, அதே மாதிரி black card எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு? club and spade. Okay, இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். ப்ராப்ளம்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எழுதிப்போம். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ்.
total number of cards is equal to 52. Total number of cards 52. So the total number of cards தான் நம்மளுக்கு possible outcomes. Okay. Therefore, total number of outcomes. Total number of outcomes. Total number of outcomes. சரிங்களா? Total number of outcomeங்கிறது தான் நம்மளுக்கு 52. அதுதான் total number of cards. இப்போ total number of outcome கிடைச்சாச்சு நம்மளுக்கு. Okay. This is 52. Okay. Total number of outcome கிடைச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு கிளாசிபிகேஷனுக்குள்ள போய் என்னென்ன சம் கேட்டிருக்காங்க என்ன நம்ம சால்வ் பண்ண போறோங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா ரைட் வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம் ஓகே திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கெட்டிங் let E be the event of getting king in queen red color okay king of red color red colorல இருக்கிற கிங்ஸ் எவ்வளவு கிங்ஸ் இருக்குமோ அதோட ப்ராபபிலிட்டி சொல்லு that is the question okay right first நம்ம event ஃபிக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா right let E be the event of let E be the event of getting a king of red color sorry a king of red color a king of red color okay so இப்போ king of red color E வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு E வந்து king of red color அதான் ஈவென்ட்னு சொல்லிட்டோம் பட் அந்த E கிடைக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வேணும்ல ஃபேவரபிள் ஈவென்ட் வேணும் இல்லையா அதை எழுதுவோம் வாங்க நம்பர் ஆஃப் kings in red color number of kings in red color okay number of kings in red color so kingல ரெண்டு கேட்டகரி இருக்கும் ஒன்னு டைமண்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் ஓகே ஹார்ட் சாரி ஹார்ட் is equal to okay so டைமண்ட்ல ஒன்னு ஹார்ட்ல ஒன்னு மொத்தம் ரெண்டு கிங் கார்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ ப்ராபபிலிட்டி எழுதிடுவோம் நான் டைரக்டா எழுதிடுறேன் E be the eventனு மேல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால டைரக்டா ஈன்னு நோட் பண்ணிடுறேன் ஓகே P of E is nothing but okay number of favorable events okay number of இது ஃபார்முலா ஓகே number of favorable event divided by total number of outcomes total number of outcomes so that is equal to 2 divided by 52 okay 2 divided by 52 will be 2 table la divide 2 ஆல divide பண்ணனா 1 divided by 26 so probability for getting king in red color ல பாத்தீங்கன்னா 1 by 26 சரிங்களா second point okay second point let E be the event of okay let E be the event of getting face cards okay let E be the event of let E be the event of getting a face card getting a face card so இப்போ இதோட number of favorable எழுதிடுவோம் number of face cards so ஒன்னுலயும் 4 கிங் இருக்கும் இல்லையா 4 மாடல்ல 4 கிங் 4 கிங் 4 குயின் 4 ஜாக் ஓகே 4 கிங் 4 குயின் 4 ஜாக் so அப்போ 3 4s are 12 okay 3 4s are 12 so 12 cards so favorable event is 12 okay right favorable event is 12 so இதுக்கு அப்புறம் நம்ம probability டைரக்டா எழுதிடலாம் so probability of an event for getting face cards 12 divided by 52 12 divided by 52 so 4 table அடிக்கலாமா okay 3 table அடிக்கலாம் or sorry 4 table அடிக்கலாம் okay 3 4s are 12 okay 13 4s are 52 okay 13 4s are
52. So இதோட probability 3 divided by 13. Okay, right. Next point, third one. Third point, let E be the event of, let E be the event of getting, let E be the event of getting a red face card. Okay, a red face card. Let E be the event of getting a red face card. இப்போ எழுதுறோம் number of face card, red face card, number of red face card. ஓகே, நம்பர் ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்டு என்ன இருக்கும்? ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொன்னா ஒன்னொன்னுலயும் 3 இல்லைங்களா? இங்க ரெட்ல 2 பேட்டர்ன் இருக்கும், 2 13 கார்டு இருக்கும், பிளாக்ல 2 13 கார்டு இருக்கும். சரிங்களா? இந்த ஒன்னொன்னுலயும் 3 ஃபேஸ் கார்டு இருக்கும். அப்ப ரெட்ல மட்டும் பாத்தீங்கன்னா, ஓகே, டைமண்ட்ல 3 ஃபேஸ் கார்டு, ஹார்ட்ல 3 ஃபேஸ் கார்டு. சரிங்களா? சோ அப்ப டோட்டலி we have 2 3s are 6. ஓகே, 6 ஃபேஸ் கார்ட்ஸ். ஓகே, சோ இப்ப டைரக்டா நம்ம ப்ராபபிலிட்டி எழுதிடுவோம். Let P of E, sorry, probability of an event E is nothing but 6 divided by 52. 6 divided by 52. By 2 table la cancel பண்ணோம்னா 3 2s are 26 times. Okay, 3 times 6 26 times 52. Okay, 26 times 2 will be 52. ஓகேங்களா? Right. Next fourth point பார்க்கலாம். Point number 4. Okay. Point number 4, let E be the event of getting jack of heart. Getting jack of heart. Number of favorable எழுதிருங்க. ஹார்ட்ல உள்ள ஜாக்கு ஒரே ஒரு கார்டு தான். சரிங்களா? So number of jack of heart is equal to 1. So we have to write the probability P of E is equal 1 divided by 52. Okay, P of E is nothing but 1 divided by 52. Next, fifth point போறோம் நம்ம. சரிங்களா? Fifth point. Okay, right. Let E be the event of. Okay, let E be the event of getting, let E be the event of getting a spade. Getting a spade. Okay, spade card கேட்டிருக்காங்க. spade card மொத்தம் 13. சரிங்களா? spade card மொத்தம் 13. ஸோ அப்போ ஃபேவரபிள் ஈவெண்ட் 13. அது 13ல ஏதோ ஒரு கார்டு தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எழுதிடுவோம் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்பேட் கார்ட்ஸ், சாரி, நம்பர் ஆஃப் ஸ்பேட் கார்ட்ஸ் equal to 13. ஸோ இப்போ எழுதிருங்க therefore probability of an event E is equal to number of favorable event divided by total number of outcomes. Okay, so what is the probability? 113, 413 will be 52. Okay, so 1 by 4 is the probability for getting a spade card. Okay, a spade card. Okay, next is sixth point. Sixth point, let E be the event of get queen கேட்டிருக்காங்க இல்லையா? queen of diamond. Let E be the event of, let E be the event of getting a queen of diamond. Okay, a queen of diamond. So இப்ப number of card எழுதிருவோம். Therefore number of queen in diamond equal to 1. Okay, therefore probability of an event E is nothing but 1 divided by 52. Okay, probability of an event E is divided by, probability of an event E is equal to number of favorable divided by total number of outcomes, that is 1 by 52. Okay, once again I recall the problem.
ஓகே. ஒரு கார்டுல ஒரு கார்டு பேக் ஆஃப் கார்டுல மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கும். ஓகே. 26 ரெட் கார்ட்ஸ், 26 பிளாக் கார்ட்ஸ். ஓகே. ரெட் கார்டு கேன் பி ஸ்பிளிட்டட் two categories. One is diamond, another one is heart. Okay. Each and every point, each and every design can be getting 13 cards. Okay, diamond have 13, heart have 13. Similarly, in black there are two categories. One is club and another one is spade card. Each and every one have 13 cards. So overall 413s are 52 cards. Okay, not only that, in the 13 card எப்படி split up ஆயிருக்கும்னா KQJ A 2 3 4 etc to 10. Okay, right. இதுல face cards is nothing but KQJ. Okay, each and every model, each and every symbol, there can be 3 face cards. So diamond la 3 cards, heart la 3 cards, club la 3 cards and spade la 3 cards. So overall face cards மட்டும் பாக்குறீங்கன்னா 4 3s are 12 cards இருக்கும். Okay, இந்த क्वेश्चनல என்னென்ன கொடுத்திருந்தாங்க, என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா there are 6 points. Okay, they are expecting from this pack of card. First one is a king of red color. Okay, second one is face card. Third one is face card le red face card. சரிங்களா? Fourth one is jack of heart. Okay, fifth one is spade. Sixth one queen of diamonds. Okay, இந்த கிளாசிபிகேஷன்ஸ் ஒண்ணா நம்ம இந்த பேக் ஆஃப் கார்டோட மாடலை வச்சுக்கிட்டு இந்த பேக் ஆஃப் கார்டுல என்னென்ன கார்டு இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இப்ப சால்வ் பண்ணோம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, படிக்கிறத புரிஞ்சு படிங்க. If you have any doubts, queries, chat பண்ணுங்க. I will rectify your doubts. Okay, anyhow, thank you.